ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை அம்மாவை ஏமாற்ற நினைக்கும் மகள் சிறுகதை. என்னோட கொஞ்ச நேரம் அங்கே உன்னால் உட்கார்ந்துருக்க முடியுமாம்மா என்று கேட்டான் சந்துரு. வெயிலில் நடந்துகிட்டே இருந்தால் தான் தலை சுத்தும், விழுந்துடுவோம்னு பயமாயிருக்கும். உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன ஆக போகுது என்று பிச்சு என்கிற பிச்சம்மாள் பையனை பார்த்து சொன்னாள். அதுக்கில்லைம்மா, அங்கே திண்ணையில் உன்னை உட்கார்ந்துட்டு மாடிக்கு போய் நான் ஜாதக புத்தகங்களை கேட்டு வாங்கி எழுதணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். எதிர்த்தாப்புல தான் ஐயப்பன் கோயில் இருக்கில்லையா, அங்கே இருக்கிறையா என்று கேட்டான். அங்கே ராஜேந்திர காப்பி கடை இருக்கு, நான் வேணா காப்பி வாங்கிட்டு வந்து தரேன், சூடா குடி. அப்புறம் நான் மேலே போய் எழுத உட்கார்றேன், சரியா? உன்னால் மாடிப்படியெல்லாம் ஏற முடியாது, ஒடுக்கமாக பலகையில் படி அமைச்சிருக்கிறாங்க, அதனால தான் சொன்னேன். காப்பி எதுக்குடா கண்ணா, தா ஃப்ளாஸ்கில் வெந்நீர் வச்சிருக்கனே என்று கொண்டு வந்த ஃப்ளாஸ்கை காட்டினாள் பிச்சு. இப்படி தொட்டதுக்கெல்லாம் காசு செலவழியுமேன்னு பார்க்கப்படாது. வெளியில் வந்தால் தேவையானதை செலவு செய்ய வேண்டிதான் வரும். வெட்டி செலவுன்னு நினைக்கக்கூடாது என்றான் சந்துரு. இதோ வரேன்னு சொல்லிட்டு அந்த கடையை நோக்கி நடந்தான். உள்ளே நேர்காலில் மேஜை போட்டு உட்கார்ந்திருப்பவர் இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே பார்த்து இருப்பது தெரிந்தது. ஜாதகம் பண்ணி இருக்கீங்களா என்று அவர் கேட்டார். ஜாதகமும் பதிவு பண்ணியிருக்கோம், மாச பத்திரிகைக்கும் பணம் கட்டியிருக்கிறோம் என்று பிச்சு அவரை பார்த்து சொன்னாள். அப்போ எதுக்கு இங்கே வந்து எடுத்துண்டு? அதான் தபாலிலே வருமே. அது போதால ஒன்றும் அமையலை, இங்கே நிறைய இருக்குமாமே, அதான் என் பையன் கூட்டின்னு வந்தான். அது சரி, நீங்கள் எதுக்கு அலையிறேன் இந்த பதபதைக்கிற வெயில்லா? அவன் குறிப்புகளை எடுத்துட்டு வரமாட்டேனா என்றான் மாமா. இங்கே கோயிலுக்கு வந்தோம், அப்படியே இதையும் முடிச்சுட்டு போவோம்னு நல்ல ஜாதகமாக இருந்து சொல்லுங்களேன். என் பொண்ணுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கா, வைதேகின்னு பேர். அப்படியா? இந்த காலத்தில் எல்லாம் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரை தான். அவளுக்கே பையன் ஜாதகம் கிடைக்க மாட்டேங்கிறது. பசங்களுக்கு ஏற்ற பெண் ஜாதகமும் கம்மி தான். வெறும் டீச்சருக்கு என்ன கிடைக்கும் என்றார். பரிதாபப்படுகிறாரா அல்லது பரிகாசம் செய்கிறாரா என அவரை பிச்சு கருணையோடு பார்த்தாள். வெறும் டீச்சர் என்றால் என்ன அர்த்தம் என்று பிச்சு யோசித்தாள். என்னவோ மாமா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற கிளர்க்கு கூட கிடைக்க மாட்டானா? அதுக்கு கூடவா என் பெண் தகுதி இல்லாமல் போயிட்டா? அவனும் வர்றவ தனக்கு சமமாக சம்பாதிக்கணும், அப்போத்தான் வண்டி ஓட்டணும் முடியுங்கிற நிலைமை வந்தாச்சு. ஏன்னா முன்ன மாதிரி பென்ஷனெல்லாம் இல்லையா, இப்போதான் பங்கு பென்ஷன்கிறாளே என்றாள் பிச்சு. அதுவும் கிடைக்காம நிறைய பேர் திண்டாட்டிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறப்போ பிரைவேட் ஸ்கூல் டீச்சரை யார் கட்டுவா சொல்லுங்கோ? பிச்சு மறுபடியும் அமைதியானாள். இவர் என்ன இப்படி பேசுகிறார் என்று இருந்தது. அவளுக்குன்னு கடவுள் ஒன்னை போட்டு வச்சிருக்க மாட்டாரா? அந்த அவனை கண்ணில் காமிக்காமையே போயிட போறார், பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டாள். அம்மா, இந்தா சூடு ஆறுறதுக்கு முன்னாடி குடி என சொல்லியவாறே காஃபி கப்பை நீட்டினான் சந்துரு. பார்த்து பதவமாய் வாங்கி உதட்டில் வைத்து உறிஞ்சினாள். அப்பொழுதுதான் அவளுக்கு உயிரே வந்தது போல் இருந்தது. என்னாலே நிற்கிறது, நகர்ந்தாத்தானே அடுத்தடுத்து வெளியேறும், அதுக்கு நல்ல நேரம் வரணும் என்று பலரும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். இந்த பாலா போனவள் லேசில் வெளியேற மாட்டா போலிருக்கே. அவளுக்கு என்ன செய்வாள்? அமைஞ்சாத்தானே. இது வேண்டாம் அது வேண்டான்னு ஒவ்வொன்றையும் ஒதுக்கி தள்ளினா மனசுக்கு பிடிச்சாதான் ஒத்துக்குவேன்னு சொல்லுறா என்று மனசுக்குள் பிச்சு நினைத்து கொண்டாள். உனக்கு எப்படி அப்பா அமைஞ்சாரு? 1000 கஷ்டம் வந்தாலும் கலங்காத மனுஷனை நீ பிடிச்சுக்கிட்ட. எனக்கு அப்படியா? அதே மாதிரி நான் ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறது என்ன தப்பு? ஏன் அழுத்துக்கிற? உனக்கு என்ன அப்படி அவசரம்? என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற கழுத்தை பிடிச்சு தள்ளுறது உனக்கு குறிக்கோளா? நான் வெளியேறிட்டேன்னா மற்றதெல்லாம் சரியாயிடுமா? உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுமா? இல்லை உன் தரித்திரந்தான் விட்டுட்டு போயிடுமா? கொஞ்சம் பொறு, எனக்கேற்ற ஆளாக பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு நான் போயிடுறேன். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. குணநலன்தான் எனக்கு முக்கியம், பணம் எல்லாம் இல்லை. அது அளவாக இருந்தால் போதும், நானே சமாளிச்சுப்பேன். அந்த தைரியம் எனக்கு இருக்கு. எனக்கு அப்புறம் மீத 2 பேர் இருக்காங்கிற நினைப்பும் உண்டு, எனக்கு பொறுப்பும் உண்டு. புரிஞ்சுதா என்றெல்லாம் வைதேகி விடாமல் பேசுகிறாள்.
வைதேகியுடனான முந்தைய சம்பாஷணைகள் பிச்சுவை அதிர வைத்தது. இங்கிருந்து எத்தனை ஜாதக குறிப்புகள் எடுத்துண்டு போனா என்ன? அவளுக்கு பிடிக்கணுமே. பொண்ணை பையனுக்கு பிடிக்கிறங்கிறத விட பையனை என் பொண்ணுக்கு பிடிக்கிறதுங்கிறது தான் இப்போ அதிமுக்கியமாக போச்சு. எப்படி நடக்கப் போகிறதோ பகவானே, என்னை காப்பாத்து என்று பிச்சு மறுபடியும் மனதுக்குள் வேண்டி கொண்டாள். ஈஸ்வரா என சற்றே தள்ளி உயர் கட்டடங்களையும் மீறி வானலாவ நிற்கிற கோயில் கோபுர கலசங்களை பார்த்து கன்னத்தில் போட்டு கொண்டாள் பிச்சு. பொண்ணு போட்டோ வச்சிருக்கேளா என்று உள்ளிருந்து குரல் வந்தது மீண்டும். பேச்சு நின்று 1 மணி நேரம் ஆகப் போகிறது. இதென்ன திடீரென்று திரும்பி பார்த்தாள் பிச்சு. போட்டோ இருக்கான்னு கேட்டேன். அதைத்தானே கொண்டாங்கிறா இப்போ என்று மறுபடியும் கேள்வி வேகமாய் வந்தது. இருக்கே மாமா, இதோ ஒன்னே ஒன்று இருக்கு, அதுவும் எப்பயோ எடுத்தது என்று தான் வைத்திருந்த ஒரு பழைய பர்சில் உள்பகுதியில் பார்வையாய் வைத்திருந்ததை உருவி நீட்டினாள் பிச்சு. ரொம்ப பழசா போயிலிருக்கே, லேட்டஸ்ட்டாக எடுத்து ஒரு 10 போட்டோ கைவசம் வச்சுக்க மாட்டேலா? இதெல்லாம் சொல்லி தரணுமா? இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் என சளைக்காமல் கேட்டார். 30 ஆயிடுச்சு மாமா. 4-5 வருஷமாக பார்த்துட்டே இருக்கேன், எதுவுமே அமையலை. என்னை பிடிச்சு ஆட்டி வைக்கிறது. என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்கோ. எதுலையும் மாட்டிக்காமே அவரும் போய் சேர்ந்துட்டான். புண்ணியவாளன், நான் தான் இப்போ மாண்டிண்டு முழிக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு இதைவிட அழகாய் இருப்பான் நேர்ல. உங்களை பார்த்த விசேஷம், என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று அமையட்டுமே. உங்களுக்கு கோடி புண்ணியம், முடிச்சு வைங்கோ என்று கையெடுத்து கும்பிட்டாள். வருத்தப்படாதீங்கோ, இந்த ஜாதக பரிவர்த்தனை சங்கம் பற்றி யாருமே உங்களுக்கு சொல்லலை போலிருக்கு. எவ்வளோ பேருக்கு காரியம் கைகூடின அதிர்ஷ்டமான இடமாக்கும் இது. புண்ணிய சேஸ்திரம்னு சொல்லணும். ஆகட்டும் மாமா, உங்கள் வாய் முகூர்த்தம் பழிச்சா நல்லதுதான் என்று பிச்சு சொன்னாள். அவளுக்கு மாங்கல்ய தாரணம் உங்கள் கையால் தான் ஆகணும் போலே. அந்த அம்பாள் மீனாட்சி தான் கருணை செய்யணும். அச்சா போலாமா? நாங்கள் வரோம் மாமா, நீங்கள் தான் சொல்லணும். தெரிஞ்சவா சொன்னாதான் புண்ணியம் காரியமாகும். இந்தாங்கோ, உங்கள் பொண்ணோட ஜாதகத்தோட பொருந்துறத பாருங்கோ. 8 பொருத்தம் 9ன்னு அலையாதீங்கோ. 6-7 பொருந்தினா போதும். குறிப்பாக வம்ச விருத்தி வேணும், அதுதான் முக்கியம் என்றவர் ஒரு குறிப்பிட்ட குறிப்பை சுட்டி காட்டி, இது பொருத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கோ என்றார். ஆகட்டும் மாமா என்று பிச்சு நம்பிக்கையோடு கிளம்பினாள். வரேன் அங்கிள் என்று சொல்லிவிட்டு படியிறங்கினான் சந்துரு. 1 நிமிஷம், உங்கள் பொண்ணு ஜாதகம் பதிஞ்சிருக்கீங்களே, அது சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லுங்கோ, கேட்க மறந்துட்டேன். 437 மாமா, வைதேகின்னு பேர், வோல்டாஸ் காலனியில் இருக்கோம். 1 வாரம் கழித்து மதியம் கடந்த பொழுதில் அந்த ஃபோன் வந்தது. ஹலோ ஹலோ என்றாள். யாரு? பிச்சு மாமி பேசுகிறேளா? நான் தான் சங்கத்திலிருந்து செக்ரட்டரி பேசுகிறேன். இனி தெரியுதா என்று எதிர்த்த குரல் சத்தமாக வந்தது. சொல்லுங்க மாமா, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒன்றுமில்ல, உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்கு, அதான் சொல்லலாமேன்னு கூப்பிட்டேன். அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷம். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, உங்களால் தான் விடியணும்னு. விடிஞ்சிடுத்து மாமா என்று சற்றே குதூகலமாய் கேட்டாள் பிச்சு. அவர் குரலில் நம்பிக்கை அளித்தது. உங்களை மலை போலே நம்புறேன் மாமா, எனக்கு பரிபூரண சம்மதம். மற்ற விவரங்களை அப்புறம் அவளோட பேசிட்டு சொல்கிறேன். வச்சிடட்டுமா? தைரியமாக இருங்கோ, எல்லாம் நல்லபடியாக முடியும். ஆமாம், உங்கள் பொண்ணும் நிச்சயம் சம்மதிப்பாளா என்று கேட்டார். அவளுக்கு என்ன, வேலை வந்தாச்சு, அதெல்லாம் சம்மதிப்பாள். டொக்கென்று சத்தம் கேட்டது எதிர் வரிசையில். பேச்சு முடிந்தது. அங்கே சங்கத்தில், உங்களுக்கு ரொம்ப நன்றி அங்கிள், இதை முடிச்சு கொடுத்ததுக்கு, நீங்களே பார்த்து பொறுப்பெடுத்துட்டு சொன்னதுக்கு என்னோட பணிவான நமஸ்காரங்கள். அவருக்கு கொஞ்சம் கால் ஊனங்கிறத மட்டும் அம்மாட்ட சொல்ல வேண்டாம், அது அவ்வளவாக தெரியாது. உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தா தான் புரியும். பின்னாடி நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன, சரின்னு போய்த்தானே ஆகணும். என் மனசுக்கு பிடிச்சு போச்சு அவரை. நாங்கள் ஒன்றா வேலை செய்கிறோம். மன ஊனம் இல்லாத நல்ல மனுஷன், ரொம்ப வருஷ பழக்கமும் கூட. துளியும் தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. எப்படி சொல்கிறதுனே இத்தனை வருஷங்களை கழிச்சிட்டேன். அவரும் என்னை நம்பியே இருந்துட்டார். அந்தளவுக்கு நாங்கள் 2 பேரும் மனசு ஒன்றி பழகிட்டோம். என் கூட வேலை பார்த்தவர் தான். அப்புறம் ஃபேமிலிக்காக மாறுதலாகி போயிட்டார். ஆனால் அவர் மனசு மாறவே இல்லை.
இனி மீதி காலமும் அவரோடவே போயிட்டுங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். நான் தானே வழிவிடணும் எங்காத்துக்கு. குத்துக்கல்லா இருக்கிறவன் நான் தானே. அதைத்தானே என் அம்மாவும் சொல்லி சொல்லி குத்தி காமிக்கிறாள். மனசுதான் வாழ்க்கை என்று கண்களில் நீர் பனிக்க வைதேகி சங்க செக்ரட்டரியை விழுந்து நமஸ்கரித்தாள். உனக்கு பெரிய மனசுமா என்று நெஞ்சுருக கூறி இரு கரங்களாலும் மனசார ஆசீர்வதித்தார் அவர். நீ கொடுத்த அந்த பையனோட ஜாதகத்தை உன் தம்பி குறிச்சிருந்தானாக்கும். அதை குறிப்பாய் பாருங்கன்னு நானும் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணினாலோ இப்போ உங்கள் அம்மாட்டையே விலாவரியா பேசியாச்சு. காரியம் முடிஞ்ச மாதிரி தான். சந்தோஷம் தானே? இல்லை அங்கிள், சந்தோஷங்கிறத விட திருப்திங்கிறது தான் சரி. நான் கிளம்புறேன் அங்கிள். ஏண்டி லேட்டுன்னு அம்மா தொலைச்சிடுவா. யாரோட ஊர் சுற்றிட்டு வரேன்னு கூட ஒரு தடவை கேட்டுட்டா. அப்பா இல்லாத குறைக்கு இப்படி பல வசவுகள் எல்லாம் எனக்கு மறத்து போச்சு அங்கிள். சரிம்மா, அடுத்தாப்புல தம்பதி சமேதரா நீங்கள் 2 பேரும் தான் ஒத்துமையாக இருந்து உன்னோட தங்கைமார்கள் 2 பேர்த்தையும் படிப்படியாக கரையேற்றணுமாக்கும். பொறுப்புமே இனிமே உனக்கும் அவருக்கும் தான். அப்புறம்தான் உனக்கு மொத்தமாக விடியும். ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக அங்கிள், என் கடமையை நான் மறக்கவே மாட்டேன். பொறுப்பாக எனக்கு உதவுறதுக்கு ஒரு தம்பியையும் வச்சிருக்கனே. மலை போல அவன் எனக்கு இருக்கான். அவன் தம்பி அல்ல, என்னோட தங்க கம்பி. என் மேலே ரொம்ப அக்கறை. உண்மையிலேயே அவனுக்குத்தான்னு சொல்லணும் என்று புன்னகையை உதிர்த்துவிட்டு விடைபெற்று கொண்டாள் வைதேகி. ரயில் நிலையம் அருகே அமைந்த திறந்தவெளி காலனி வழியே நுழைந்து அவள் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது விரிந்து கிடந்த தண்டவாளங்கள் தொலைதூரத்தில் ஒன்று கோடி நீண்டிருப்பதை கண்ணுற்றாள். குடும்பத்தை தாங்கி நின்றாள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி. நாளைக்கு வேறொரு கதையில் சந்திக்கலாம்.